ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக, கிளியராக, ரொம்ப அக்யூரேட்டாக, குயிக்காக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து படித்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கோயம்புத்தூரில். ஒரு ப்ரைவேட் செக்டரில் எஸ்இஓ அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட சொல்ல முடியாது, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், வெப்சைட்ஸ், மொபைல் ஆப்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் அதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டிஜிட்டல் வேர்ல்டு ஃபுல் ஸ்விங்கில் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு தான் தெரியுது. 9 இயர்ஸ் முன்னாடி, தட் இஸ் 2011, நான் 10th முடித்தேன். அப்போ 11th அண்ட் 12th அட்மிஷன் போடுறதுக்கு என்னோடய 10th ரிசல்ட் வந்தோடனே ப்ரௌசிங் சென்டரில் போய் என்னோடய ரிசல்ட்டு காப்பியை எடுத்துகிட்டு வேகமாக என்னோடய ஸ்கூலுக்கு போய் லைனில் நின்னேன் அட்மிஷன் போடுறதுக்கு. எப்போது 2011. ஆனால் இப்போது 2020 எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் செக்டர்ஸ் இதுதாங்க எங்கள் அஃபீஷியல் வெப்சைட். இதில் ஆன்லைன் அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன் ஃபார் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹரி அப் டு ஃபில் யுவர் சீட்ஸ்னு எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. டிஜிட்டலைஸ்ட். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடியெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன நோட்டீஸ் பேப்பரில் அவங்களோட கண்டென்ட், அவங்களோட ஆஃபர்ஸ், அவங்க என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிஸ்னஸ்ஸு ப்ரமோட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு சின்ன போஸ்டாட்டோ வீடு வீடாக போட்டு வருவாங்க. இல்லைன்னா இந்த தினத்தந்தி, தினமலர், நியூஸ் பேப்பர்ஸ் இடையில ஒரு அவங்க நோட்டீஸை வச்சு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மக்கள் அதிகமாக நடமாடுற இடமா பார்த்து பெரிய கட் அவுட் வைப்பாங்க, அவங்களோட ஆஃபர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி. அண்ட் நவ் டூரிசம் செக்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கோவா போனோமா, அமேசிங் ஆஃபர், டபுள் ஆஃபர், மெகா ஆஃபர், 4 days 3 nights வித் ஃபுல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆன்லைனில் ரன் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. டிஜிட்டலைஸ்ட். நம்ம எல்லாருமே 5 hours per day டிஜிட்டல் வேலையில் தான் இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம், அது இதுன்னு எக்ஸட்ரா நம்ம டிஜிட்டல் வேலையில் தான் இருக்கோம். அதுவும் இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஓவராகவே இருக்கும். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக அதுலேருந்து நம்ம எப்படி க்ரோ ஆகுதுன்னு திங்க் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஐடியா வருங்க. அது நிறைய பேத்துக்கு தெரியாது. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு என்ன, இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணணுமா, இல்லாட்டி ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா, லைக் C++, பைத்தான், ஜாவா, லைக் தட். இதில் எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கான தேவையானது ஒன்று தான், ஜஸ்ட் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ். நீங்கள் பேசணுன்னு கூட தேவையில்லை இங்கிலீஷு, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் இது ஈஸியாக க்ரோ ஆகலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப் வேறு லெவலில் இருக்க போகுதுங்க இன்னும் 5 இயர்ஸில். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும், அண்ட் மெயின்லி பாயிண்டிங் அவுட் தி காலேஜ் ஸ்டூடெண்ட் டு லேர்ன் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பிகாஸ் அவங்க காலேஜ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது இந்த ஃபீல்டை பற்றி அவங்ககிட்ட நாலேஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க சைன் ஆகலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் டு கெட் தி பாயிண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட ஸ்கோப், இது யாரெல்லாம் படிக்கலாம், இதோட சேலரி ரேஞ்ச் என்ன அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? இது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம சேல் பண்ணோம்னா இல்லாட்டி ப்ரொமோட் பண்ணோம்னா அதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காஃபி மக் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறக்கும் செல் பண்ணுறக்கும் நான் ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு 1000 லைக்ஸ் வேணுமா, நீங்கள் எங்கள் கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். இது தாங்க சர்வீஸ். இட் இஸ் நத்திங் பட் நான் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபிசிக்கல் குட்ஸ். அவ்வளோதாங்க. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ ஆன்லைனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட்டோ சேலோ பண்ணால் அதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாடிலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்லை எந்த பிஸ்னஸும் எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறக்கோ ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டுக்கு ரீச் பண்ணுறக்கோ அவங்களுக்கு என்ன ஐடியா ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் அங்கங்கே வைப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ்னு எக்ஸிபிஷன்ஸ்லாம் நிறைய வைப்பாங்க. அங்கே போய் இவங்களோட ப்ராடக்ட்ஸை பிராண்ட் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி வெப்சைட்டு, ஆப்பு, ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போல்லாம் இன்டர்நெட்டு 2G தான்.
ஆனால் இப்போது 4Gலான ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். 5G வேறு வரப்போகுதுங்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கோப் வந்து நல்லா ஹை ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லுவீங்க, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாட்டி உங்கள் ஊருக்கு போனால் உங்கள் அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா கிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வாங்க இவ்வளோ ஆஃபர்ஸ், இந்த இந்த டேட்டுக்குள்ளே ஆஃபர்ஸ் போட்டுன்னு ஸ்டேட்டஸை போட்டுருவீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போவீங்க, அங்கே வந்து தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிப்பீங்க, அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் வருவீங்க, ஃபேஸ்புக்கில் உலகம் ஃபுல்லாக பரப்பீங்க உங்கள் பிஸ்னஸை, இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தென் ட்விட்டர், அது கூட இல்லாமல் யூடியூப்பில் வீடியோ லாக் போட்டு உங்கள் பிஸ்னஸை ரீச் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாமலே இவ்வளோ நாளாக நீங்கள் டிஜிட்டலிஸ்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க. இது நல்லா கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க, உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க முன்னாடிலாம் அவங்க ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்லேயும் இல்லை அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட ரீச் பண்ண என்ன வே யூஸ் பண்ணாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை அவங்க சூஸ் பண்ணாங்க. முன்னாடிலாம் ஃபுல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான். ஒன்றா டெலிவிஷனில் ஆட் கொடுக்கறது, நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்கறது, ரேடியோஸில் ஒரு ஷார்ட் டெம்பர் மாதிரி ரன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ரன் பண்ணணும்னா அது இந்த டியூரேஷன் ரன் பண்ணால் இவ்வளோ, இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி அவங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணி அவங்க பிராண்டிங் பண்ணாலுமே அவங்களோட சக்ஸஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் ரீச் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த டிஜிட்டலைஸ்டு வேல உங்கள் ப்ராடக்ட்டை ஹியூஜ் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணலாம் வித்தின் எ ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம், அதுவும் வித் கிரேட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டோட. இப்போ பெங்களூர் ஃபுல்லாக டிமாண்ட் இதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு சென்னையில் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் 5 இயர்ஸில் வந்துடும். அப்போ வந்து ஐயோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கலாமே, கற்றுருக்கலாமே நினச்சி ஃபீல் பண்ணுறதோட இப்போவே உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இது யாரெல்லாம் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜபிள் மட்டும் இருந்தாவே போதும். ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூஸ் போய் அட்டன் பண்ணும்போது உங்கள் இன்டர்வியூவர் கேட்பார், வாட் இஸ் யுவர் அகாடமிக் பேக்ரவுண்ட்னு. ஸோ பேசிக்காக 1 டிகிரி இருந்தால் உங்களுக்கு போதுங்க. இன்ஜினியரிங்னா 4 இயர்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னால் 3 இயர்ஸ், எனி 1 டிகிரி. ஐயோ நான் 10th 12th தான் முடிச்சிருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு படிக்க பிடிக்கல, நான் ஏதாச்சும் வேலைக்கு போக போகிறேன்னு நினைக்கிறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இவங்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாங்க. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆகலாம். தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து இது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க போயிட்டுருக்கு, செம்ம டிமாண்டில் இருக்குது. நான் சொல்கிறது போயின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க்டின்ல போய் ஜாப் சர்ச்சில் போய் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேகன்சிஸ் இன் கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ இல்லை தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோன்னு அடித்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஜாப் வேகன்சிஸ் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேலரி வந்து ஒரு சின்ன கிராஃப் மாதிரி உங்களுக்கு வீடியோவில் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபுக்கு சேலரி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு 2 lakhs பெர் ஆனம் வரைக்கும் வரும். தட் இஸ் மந்த்லி 17 to 18. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்சென்டிவ் ப்ரொமோஷன் வாங்கி ஒரு மேனேஜருங்கிற பொசிஷனுக்கு போயிட்டிங்கன்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 15 lakhs வரும் உங்கள் பெர் ஆனம். தட் இஸ் அபவ் 1 lakh பெர் மந்த். இந்த மாதிரி சேலரி ரைஸ் வந்து நீங்கள் எந்த ஃபீல்ட்லையும் பார்க்க முடியாது. அதாங்க சொல்கிறேன், இந்த ஃபீல்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க, நிறைய நாலேஜ் கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ்லேருந்து டாப் லெவல் வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நல்லா பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க, ஈஸியாக சைன் ஆகுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிகார்ட்ஸ் விக்னேஷ்.